ஏதாவது பேச முடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்ன செய்யறதுன்னு தெரியல. என் மேல என்னடி குத்தம் இருக்கு? என்னமோ எல்லாரும் நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ. இவ தங்கச்சி ஆசைப்பட்டான்னு சொல்லிதானே அவ கையில காலில் விழுந்து நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்தேன். அந்த மாப்பிள்ளைக்காரன் வரலன்னா அதுக்கு நான் என்னடி பண்ணேன்? என்னமோ நான் வேணும்னே பண்ண மாதிரி இவர் இப்படி முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்ன எதுண்டு ஒரு வார்த்தை கேட்குறாரா? நான் என்னடி சொல்றது? உள்ளவர் இவரே நம்பலனா ஊருக்காரவங்க எப்படி என்னை நம்புவாங்க? என்னமோ எல்லாமே நான் சேர்ந்து பண்ண மாதிரில இருக்கு இது. ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா. எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு பேச வேணாம். பொறுத்து நிதானமா பேசலாம். அவர் என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல இல்லையா? அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் மாற்றி விடலாம். இப்போ நீ எது பேசினாலும் தப்பாக தான் இருக்கும். உன்னைய காரணம் காட்டணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாவ. அதனால நீ எதுவும் ஆரம்பிக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம். மாமா தாருங்க. இப்போ என்னத்துக்கு நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க? காளியம்மா என்ன சொல்லிவிட்டா? அவளும் அவளால் முடிஞ்சதை அவள் செஞ்சு தானே இருந்தா. ஏதோ தெரியல நேரமோ காலமோ இந்த மாப்பிள்ளைக்காரன் வர முடியாமல் போச்சு. அவன் தான் இந்த வீடியோ கால் மூலமாக வச்சுக்கலாம்னு சொன்னாமல நிச்சயதார்த்தம். ஏன் மாமா காலம் எப்படியோ மாறி போய் கிடக்கு. நீங்கள் என்னங்க மாமா, பிள்ளைக்கு ஆசைப்பட்டுடுச்சு, அதை விருப்பத்துக்கு பண்ணுறது தானே நமக்கு நல்லது. நான் நாளைக்கு நம்ம வீட்டு பொட்டப்புள்ள வாழ்க்கை தான் வீணாக போவோம். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் 5 நிமிஷம் அங்கே இருந்திருந்தா இந்தா நல்லபடியாக நிச்சயத்தை முடிச்சுட்டு வந்திருக்கலாம். என்னம்மா இன்னும் 5 நிமிஷம் அங்கே உட்காந்துருந்தா நிச்சயத்தை முடிச்சுட்டு வந்திருக்கலாமா? ஐயரே எனக்கு அடுத்த முகூர்த்தம் இருக்குன்னு எழுந்து போயிட்டான். அவ்வளவு நேரம் அங்க இருந்து இந்த மாப்பிள்ளை இப்போ வருவானா அப்ப வருவானான்னு எல்லாரும் வாசலையே பார்த்துக்கிட்டு என்னவோ விருப்பமே இல்லாத இந்த நிச்சயத்துக்கு நம்மளா வலுக்கட்டாயமா எல்லாரையும் பிடிச்சி இழுத்த மாதிரி நம்ம மூஞ்ச வெறிக்க பாக்குறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது அசிங்கமா இருக்காது? என்ன எதுன்னு விசாரிக்காம என்னைய கலக்காம இவங்க எப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனாங்க? எல்லாம் இவ மேலதான். இவளை நம்பினதுக்கு நல்லா நான் அனுபவிச்சேன். என்னை 4 பேருக்கு மத்தியில அசிங்கப்படுத்தி விட்டாளே. இவே என்ன பண்ணாவ? உங்க தங்கச்சியை போய் கேளுங்க. யார் என்னன்னு தெரியாது. எவனையும் ஒருத்தவ லவ் பண்ற, அவனை தான் கட்டி பண்ண புடிவாதமா வந்ததுல இருந்து ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காளே, அவளை என்னன்னு கேளுங்க. சந்தி சும்மா இருக்கா? எல்லாரும் சேர்ந்து ஓம் பார்த்து எடுத்துக்கிட்டு கிடக்கவ. நீ என்ன செஞ்ச? ஏண்டி இப்ப இருக்கிற காலத்துல வயசு புள்ளியெல்லாம் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி கல்யாணம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. அவளாவது நம்ம மூலியமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு வீட்டோட இருக்காளே, அதுவே ரொம்ப பெருமைன்னு நினைச்சுக்கோ. இந்தா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கட்டுனா அவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கால. வயசுல உள்ள பொண்ணுங்களாம் இப்படி அடி வீட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க? சொல்லுடி சொல்லு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து இந்தா இவன் தான் மாப்பிள்ளை, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு சேர வேண்டியதையும் செய்ய வேண்டியதும் கொடுங்கன்னு வாங்கி வாரி சுருட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புறவளவெல்லாம் இல்ல இருக்காளுவ. இருக்கட்டுக்கா, நம்ம வீட்டு பிள்ளை மேலேயும் குத்த சொல்ல முடியாது. இருந்தாலும் அவன் யாரு என்னன்னு எதுவும் பேசாம அவளுக்கு தெரிஞ்ச பையன் தானே, இவ கேட்க வேண்டியதானே ஏன்டா இந்த மாதிரி நிச்சயத்துக்கு வரலன்னு. ஐயோ பிரச்சனையே வேற, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. என்னக்கா என்ன பிரச்சனை? ஓஹோ அப்ப இன்னும் இதுல பிரச்சனை வேற இருக்கா? என்னென்னதான் நீங்க பண்ணுவீங்க நானும் பாக்குறேன். வீட்டுல உள்ள பொம்பளைங்களா சேர்ந்துக்கிட்டு என்னவோ என்னைய கேட்காம ஏதோ பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க. பண்ணுங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. அண்ணே அண்ணே. ஐயோ இவன் வேற வந்து என்னத்தை கேட்க போறான்னு தெரியலையே. வா தம்பி. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? இவரு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? என்னத்துக்கு கோயில் அந்த மாதிரி கத்திக்கிட்டு வரணும்? இந்தாருங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல எப்படி நடக்கணும்னே தெரியாதா? அத்தனை பேருக்கு முன்னாடி என்னமோ நீங்க பாட்டுக்கு வீராப்பா கிளம்பி போறீங்க. சே கொஞ்சமாவது படிச்சிருந்தா தானே டீசன்ட்னா என்னன்னு தெரியும். என்ன நீ சரியா தானே பேசுன? என்ன என் புருஷனுக்கு டீச்சர் தெரியல? என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் என் புருஷ அளவுக்குலாம் யாராலையும் இருக்க முடியாது. அண்ணி உங்களுக்கு என்ன, உங்க புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆனா ஊருக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு மத்தியில உங்க புருஷன் எப்படி காட்ட மாதிரி நடந்துகிட்டாருன்னு உங்களை கேட்டு பாருங்க. உங்க புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக உண்மைக்கெல்லாம் பொய்யா நாடகம் போட்டுக்கிட்டு நிக்காதீங்க. நீ நான் என்னத்துக்கும் நாடகம் போட்டுக்கிட்டு நிக்கல. என் புருஷன் சரியாதான் அந்த இடத்துல நடந்துகிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு வாட்டி பேசுறவள வச்சுக்காதீங்க தம்பி, நல்லா இருக்காது. என்னவோ பண்ணுங்க. சே இதுக்குதான் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு ஏன் போக்குக்கு இருந்தேன். நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தானே வந்தேன். வந்த இடத்துல இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? எங்க இருக்கா அந்த தங்கனிலா? என்ன அவளுக்கு லவ்? அவளை கூப்பிடுங்க. வேலைக்கு போறன்ற பேர்ல இந்த மாதிரி தான் லவ் பண்ணிட்டு திரியறாள அவ. என்ன தம்பி அண்ணன் தம்பி ஒரே குதியா குதிக்கிறீங்க? இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாவ? அவ ஒண்ணும் பண்ணல. அவளுக்கு என்ன இருக்கு? நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஊரை குட்டி கோயில்ல உறவுக்காரங்க கிட்ட அசிங்கப்பட்டது யாரு? ஏன் அண்ணன் தானே. இந்தாரு கண்ணி, அவளை ஒழுங்கா இருந்துக்க சொல்லுங்க. கல்யாணம் காட்சின்னு ஏதாவது வாய திறந்தா அவ்வளவுதான். அம்மா ஏவாவா எவாவா அப்படியேப்பட்ட மாப்பிள்ள நிச்சயத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு அப்படியே என்ன பெரிய வேலை பார்த்து கிழிக்கிறாரு அவரு. இந்தாருங்க, அவன் எவனை மட்டும் காட்டுங்க. இன்னைக்கு நான் இருக்கிற ஆத்திரத்துக்கும் டென்ஷனுக்கும் அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போக தயங்க மாட்டேன். ஏலே முட்டா பயல என்னென்ன என்ன இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம குடும்பம் மான மரியாதையே வாங்கியிருக்கான். அவனை சும்மா விட சொல்றியா? என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவு ஏன் கையில தான். என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஏய் உனக்கு என்னடி தெரியும்? வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடுப்படியில பொங்கி போடுற உனக்கு அடுத்தவன் 4 பேசினா என்ன ஏசினா என்ன? ஆம்பளை வெளியே போற எங்களுக்கு தாண்டி தெரியும் ஊருக்காரமா என்ன பேசுவானே. நீ போற வர இடத்தெல்லாம் என்னை என்ன திரும்ப சொல்லுவாங்க? ஊர் உலகத்துல மாப்பிள்ளையே கிடக்கலன்னு தேடி போய் எங்கே சாக்கடையில விழுந்துக்கிட்டு கடைசியில இவன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கல்யாணத்துக்கே நிச்சயத்துக்கே வரலன்னு சொல்லி அசிங்கப்படுத்தணும்டி. எங்கே இருக்கோ என் ஃப்ரெண்டு வந்து போன் பண்ணி கேட்கறான், என்னடா உன் தங்கச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் மாப்பிள்ள வராம நிச்சயம் நின்று போயிடுச்சான்னு. அந்த அளவுக்கு நியூஸ் பரவி இருக்கு. இவ்வளவு நடந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எங்கேயா இருக்கிறவன் போன் பண்ணி கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சான்.
பரவனடி உளவாய மூடனால ஊர்வாய மூடவா முடியும்? நிச்சயத்துக்கு வராத அவனை யாரும் தப்பா பேசலாம் நீ. இந்த வீட்டுல ஒரு கழுதை கிடக்க, அந்த கழுதையை தான் எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. என்ன தம்பி கழுதுன்னு சொல்லிக்கிட்டு என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சி இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் அவளை நான் எதுவும் பண்ணாம வச்சிருக்கேன். ஏ ராசத்தி அடியே என்னங்கத்த என்னாச்சு? உன் மாமியா கறி அங்க தெருவில் நின்றுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காடி. ஐயோ, அது என்ன பிரச்சனை பண்ணுது? உன் மாமியாளுக்கும் அந்த காளிமாவுக்கும் சரியான சண்டை. அந்த காளியம்மா உன் மாமியால போட்டு அடின்னு அடிக்கிறா. என்னத்த சொல்ற? நெசமாவா? ஆமாடி, சீக்கிரம் வா. என்ன சொன்னமா? என்ன பிரச்சனை? எதுக்கு அவ எங்க அம்மாவை போட்டு அடிக்கிறா? என்ன எதுவா இருந்தாலும் வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டு இன்னைக்கு பார்க்காம விட போறது இல்ல. ஐயா சாமியோலா, அண்ணனும் தம்பியும் தயவு செஞ்சு எது நடந்தாலும் உள்ளே இருங்க. பொம்பளை பிரச்சனையில தானா நீங்க வந்து தலையிட வேணாம். இது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன நீ எங்க அம்மாவை போட்டு எவ்வளவு அடிக்கிறாளா அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்களுக்கு பொம்பளை அடிச்சுக்கோ, நாங்க என்ன வேணா பண்ணிக்குவோம். தயவு செஞ்சு ஆம்பளையால நீங்க வராதீங்க. ஆமாடா, அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும்டா தம்பியே. நீ அதெல்லாம் முடியாது, நான் வரேன். எவ எங்க அம்மாவை அடிக்கிறவ? என்ன அவ்வளவு பெரிய ஆளு இந்த ஊர்ல? ஏய், உன் அண்ணி சொல்றதை கேளு. இந்தாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து சொல்லு. அந்த பிள்ளை எதுவும் எடா கூடமா பண்ணுச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திருச்சு. பின்னவும் எதுவும் பிரச்சனையாச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. தம்பி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. தங்கனில உள்ள இருக்க அவளையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அக்கா நீ வாக்கா சீக்கிரம், என்னாச்சுன்னு தெரியல. மா இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றீங்க? என்னதே தேவையில்லாம வாங்கிட்ட வந்து பிரச்சனை பண்றேனா? ஏன்டி வேக்கங்கிட்ட சிறுக்கி என் மவனோல ஊருக்கு மத்தியில அசிங்கப்படுத்திட்டு என் குடும்ப மானத்தை வாங்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியாடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி. நாசமா தாண்டி போக, நீ நாசமா போவடி. அம்மா எதுக்கு போய் நீ விளக்கமத்துல அடிக்கிறீங்க? நீ விளக்கமத்துல அடிக்கிறதோட நான் விட்டுட்டேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னைய கண்டதம்மா வெட்டி காக்காக்கு கூறு விடலாம்னு தோணுதுடி. பாருமா, தேவையில்லாத நீ பண்ணிட்டு நிக்கிறீங்க. இப்ப நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களா வந்து என் குழந்தை கேட்டதால நானும் என் குழந்தை கிட்ட பேசி நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என் குழந்தை ஏன் நிச்சயத்துக்கு வரலங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங், அதனால வரலன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள நீங்களும் அவசரப்பட்டுக்கிட்டு நிச்சயத்தை நிறுத்திட்டு நீங்களா வீட்டுக்கு போனதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. லட்சி வாய மூடு. உன் பொய் பித்தலாட்டத்துல யார்கிட்ட காமிக்கிற? இந்த ஒருடி மரியாதையே சொல்லிவிட்டேன். ஊருக்கு மத்தியில நாங்க அசிங்கப்பட்டதுக்கு நீ தான் பொறுப்பாகணும். என்ன பண்ணவே தெரியாது. என் மவ வாழ்க்கையை வீணாக்கிட்டேடி. இனி யாரடி என் மவளை கல்யாணம் பண்ணிப்பா? நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்து இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டேடி. என் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்ற. மறுபடியும் எதுக்கு என்னையும் நீங்க குத்த சொல்றீங்க? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. வயசுல பெரியவங்க தான் இவ்வளவு நேரம் நாங்க நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடிச்ச கையை உடைக்கிறதுக்கு 5 நிமிஷம் போறாது. உடடி பாக்கலாம், உடடி. ஏய் என்னடி பண்ற? ஐயோ ஐயோ, அடிக்கிறாளே, அடிச்சு கொல்லறாளே. என் மவ வாழ்க்கையை வீணாக்கினதும் இல்லாத என்னையும் கொல்ல பாக்குறாளே. ஐயோ ஏய் ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் மாமியாலே அடிக்கிறேன்? ஓ மாமியா சும்மா இருந்தா நான் என்னத்துக்கு அடிக்க போறேன்? ஐயோ என்னை அடிச்சது மட்டும் இல்லாத என் மருமகிட்டையும் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறாளே, பாவி சண்டாளே. ஏடி உன்னைய பெத்த மவ கணக்கா பாத்துக்கிட்டேனடி. அதுக்கு கொடுக்குற தண்டனையா இது? நன்றி கட்ட ஜென்மம். உன்னை நம்பினதுக்கு இவ்வளவு ஒரு துரோகம் ஆயிட்டியடி. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்படி நம்ப வச்சு எங்களை கழுத்தறுத்துடி. என்னது நான் நம்ப வச்சு கழுத்தறுத்துறேனா? ஏண்டி பேரச பிடிச்சவளுங்களா? என் குழந்தை நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நல்ல வசதியான வீடு, வசதியான வாழ்க்கைன்னு இந்த உன் நாத்தனாருக்கு ஆசையை காட்டி நீங்களா திட்டம்பட்டு மாமியால மருமகனும் என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து கெஞ்சி என் குழந்தை கல்யாணம் பண்ணி வையன்னு கேட்டீங்களாடி. உன் நாத்தனாகாரி நல்லவளா கெட்டவளா அது எனக்கு என்ன தெரியும்? நானும் சரி பாவம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சுன்னு என்னால முடிஞ்சதை பண்ணதுக்கு நீ இந்த அளவு பண்ணிட்டீங்கல்ல. ஏண்டி மருமவள, என்னடி அவகிட்ட பேச்சு உனக்கு? உன் மாமிய கைகளை உடைச்சவள கண்டு தண்டமா வெட்டது இல்லையா? ஏய் சரி அதெல்லாம் இருக்கட்டும். வயசானவங்க ஏதோ பொண்ணு வழக்க வீணா போயிடுச்சுன்னு ஆத்திரத்துல வந்து கேட்டாங்கன்னா வாயால பேசாம எதுக்கடி அவங்க கைய உடைச்ச? நான் உங்க கைய உடைச்சனா? அவங்க தான் முதல்ல வந்து என்னை விளக்க மாத்தல அடிச்சாங்க. உன்னை அடிச்சா நீ வாங்கிக்குவியா? சொல்லடி, உன்னை அடிச்சா நீ வாங்கிக்குவியா? அடியே போனா போதுன்னு உன்னை விளக்க மாத்தல அடிச்சேன் இல்ல உன் குறவழிய கடிச்சு துப்பிருப்பேன். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல, சும்மா இருங்க. இன்னைக்கு சொல்றேன்டி, உன் நாத்தனா நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் என் குழந்தைகிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். இப்பதாண்டி தெரியுது உன் நாத்தனா உங்களெல்லாம் விட பெரிய கேடு கட்டவன. ஆத்தாடி என் மாவளை தப்பா பேசுறாளே. ஐயே ஒண்ணும் தெரியாத என் பிள்ளைய ஊம பிள்ளைய எப்படி எல்லாம் பேசுறேன். உன் நாக்கு கழுவிட முடியும். நாக்கு அடைச்சி போங்க. 4 பேர்கிட்ட நீங்களே விசாரிச்சு பாருங்க. என்னடி சொல்ற? ஆமா அவ நல்லவளா இருந்தா நிச்சயதார்த்தத்துக்கே மாப்பிள்ள வராம இருப்பானா? இதுக்கே லவ் வேற பண்ணிருக்கா, லவ். ஏய் நீயும் உன் மாமியாரும் என்னை இப்படி பண்ணதுக்கு உங்களை நான் என்ன செய்யறேன்னு பாருங்கடி. ஏய் இத நாங்க சொல்லணும் முடியே. இப்படி எங்க குடும்ப மானத்தை வாங்கினதுக்கு உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். இன்னைக்கு சொல்றேன்டி, இனிமே நீ தாண்டி என் பரம எதிரியே. உன்னைய நான் என்ன பண்றேன்னு பாரு. இந்த ஊரை விட்டு உன்னைய ஓட தொருத்தல. இவ எனக்கு மாமியா கிடையாது, நான் இவளுக்கு மருமா கிடையாது. பாக்கலாமடி, அதையும் பாக்கலாம். இந்த ஊருக்கு மத்தியில உன் நாத்தனாருக்கு நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்க, அவ கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டி. என்னடி அவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குற? இழுத்து வச்சா அவன் நாக்க அரடி. சேச்ச அத்த இவளெல்லாம் ஆட விட்டு அடக்க வைக்கல. அத்த என்னதான் இவ பண்றான்னு பாக்கலாம். சவால் விட்டுருக்கால சவாலே. இந்த
பங்குனி மாசம் என் நாத்த நாளுக்கு அதே கோயில்ல நிச்சயம் பண்ணி அதே கோயில்ல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிக்கல இடிச்சு காட்டிட்டு பேசுறேன்டி. உன் மூஞ்சில கரிய பூசுறேன்டி. வாடி, உன்னால முடிஞ்சதை புடுங்கு. வந்துட்டாளவ இப்பதான். எதுவும் நல்ல வசதியான மாப்பிள்ளையா இருந்தா வளைச்சு போடுறதுக்குள்ள முன்னைக்கு நிக்கிறாளவ. குழந்தைனுக்கு எப்படியாப்பட்ட இடத்துல இருந்ததுலாம் பொண்ணு கேட்டாங்க. இதெல்லாம் விட்டு இந்த பிச்சைக்காரன் நாயங்க கிட்ட சம்மதம் வச்ச மாதிரி அதுக்கு என் புத்திய செருப்பு கொண்டு அடிச்சுக்கணும். ஏய், இன்னும் பேசுடி. நீங்க என்னத்துக்கு இவகிட்ட வந்து வம்புக்கு நினைக்க? இல்ல உங்களை சொல்லணும். இப்ப தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இப்ப பாத்தீங்களா எவ்வளவு தூரம் வந்து நிக்குதுன்னு. நேரத்துக்கு உங்க மைண்ட் 2 பேரும் இங்க வந்திருந்தாங்க. நடக்கிறது வேற இருந்திருக்கணும். எந்திரிங்க. ஆளுதான் வளர்ந்துருக்கு, வயசு தான் ஆயிருக்க தவிர உங்களுக்கு மண்டையில மசாலாவே கிடையாது. எடுத்தாலும் அவசரம் கொடுக்க மாதிரி ஏடா கூடமா பண்ணிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? உங்க கௌரவத்துக்கும் உங்க குடும்ப அந்தஸ்துக்கும் அவ வாழ்க்கை தான் கிடைச்சதா? வீட்டுக்கு வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சவால் விடுறாளா சவால்? இந்த சவால் அவ ஜெயிக்கிறாளா நான் ஜெயிக்கிறேனா? இனிமே அவளுக்கும் எனக்கும் தான் போர். அவதான் இனி எனக்கு எதிரியே. இல்லையாமா, உன்னைய கதிகலங்க வைக்கிறேன்டி.